வெல்கம் டு பத்ரிக்ஷா. ஸோ எஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இன்னிலேருந்து நான் நடத்தக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும், கிளாஸ் 12th படிக்கிறவங்க, சிஎம்ஏ பேப்பர் 5 பண்ணுறவங்க, சிஏ பண்ணுறவங்க, சிஎஸ் அண்ட் யூஜிசி நெட் அண்ட் செட் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸும் காமனாக நான் டீச் பண்ணுவேன். ஸோ இதில் வரக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்ட் இதில் நான் டீச் பண்ணக்கூடிய சம்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கனாலே எவ்ரி கான்செப்ட்மே கவர் ஆகிடும். அண்ட் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா சம்ஸ் அண்ட் தியரி எல்லா கான்செப்ட்ஸுமே கண்டிப்பாக நான் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ டெஸ்ட் அண்ட் குவிஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோங்கிற இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ், இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், தட் இஸ் 2 or more பர்சன்ஸ் சேர்ந்து அக்ரி பண்ணி ஒரு பிஸ்னஸை நடத்தி அந்த பிஸ்னஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணாங்க அப்படின்னாலே அது பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஸோ இப்போ நம்ம கம்பெனிஸ் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை நடத்தக்கூடிய அந்த ஃபர்முக்கு பேர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து யார் கவர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து எப்படி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருதோ 2013 படி, அதே மாதிரி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே தான் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து செக்ஷன் 4 படி அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் 2 or more பர்சன்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் 2 or more பர்சன்ஸ், 2 பர்சன்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட ரிலேஷன். தட் இஸ் who have agreed to share. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, they have agreed to share the profits of the business. அவங்க நடத்தக்கூடிய பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணணும். ஸோ ஷேரிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம், ஈக்குவலா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, இந்த 40K நான் ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா 20K 2% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2% இருக்காங்கன்னா ஸோ இவங்க 20K எடுத்துப்பாங்க. அதுவே ரேஷியோ படி பிரிக்கணும். இந்த ரேஷியோ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2:5 அப்படின்ற ரேஷியோ படி பிரிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 2 ரேஷியோ, செகண்ட் பர்சனுக்கு 5 ரேஷியோங்கிறத பிரிச்சுட்டு அந்த இதை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி நார்மலாக நீயும் நானும் சேர்ந்து பிஸ்னஸ் நடத்தலாம் அப்படின்றது கிடையாது. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அந்த அக்ரிமெண்ட்க்கு நேம் நம்ம டீடுன்னு சொல்லுவோம். நார்மலா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம்னா அது அக்ரிமெண்ட்ங்கிற நேம்ல வரும், கான்ட்ராக்ட்ன்ற நேம்ல வரும். பட் இந்த இடத்துல நம்ம பார்ட்னர்ஷிப்காக டீடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்னா என்ன, அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் கீழே வரக்கூடிய விஷயங்கள், தட் இஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே தான் பார்ட்னர்ஷிப் வரும்னு சொன்னோம். செக்ஷன் 4 படி பார்ட்னர்ஷிப்பை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் 2 or more பர்சன்ஸ். 2 or more பர்சன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட். இப்போ நார்மலா ஒரு பர்சன் கம்பெனி நடத்துறாங்கன்னா அது என்ன கம்பெனி, சோல் ட்ரேடர். நம்ம இதை ஆல்ரெடி யூ ஹாவ் பீன் லேர்ன்ட், உங்க ஸ்கூலிங்லேயே நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 or more பர்சன்ஸ் இருந்தாதான் அது பார்ட்னர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, ஆர் எனி அதர் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்க ஒரு பர்சன் தான் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஹீ இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அவங்களால கம்பெனி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போக முடியல, ஃபினான்ஷியலாகவும் எடுத்துட்டு போக முடியல, ரொம்ப லாஸ் வந்து ரொம்ப திங்கிங்ல இருக்கும்போது, இன்கேஸ் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நானும் உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி உங்க கம்பெனியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறேன், நான் இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க, லாஸ்ல இருந்து மீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆல்ரெடி ஒரு பர்சன் நான் சொன்னேன் இல்லையா, சோல் ட்ரேடட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஓனர் யார், ஏவா இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப லாஸ் பார்த்துட்டு இருக்காங்க கம்பெனில. ஸோ பீங்கிற பர்சன் வந்து ஜாயின் ஆகுறாங்க.
கம்பெனிக்கு ஜாயின் ஆகுறாங்க. ஸோ பீன்ற பர்சன் கம்பெனிக்கு ஜாயின் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏ அண்ட் பி 2 பேருமே சேர்ந்து கம்பெனியை நடத்துவாங்க. அப்போ இப்போ ஏ தான் ஓனரா இருந்தாங்க. பி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பி ஓனரா ஆக மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓனரா இருப்பாங்க. தட் இஸ் ஏவும் அவரோட கண்ட்ரோல், அவரோட ஓனர்ஷிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது. பியும் அவர் இன்வெஸ்ட் பண்றதுனால அவரும் அந்த ஓனர்ஷிப்ல இருக்கணும். ஸோ 2 பேருமே சேர்ந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை ஈக்குவலாவோ இல்லை லாஸை ஈக்குவலாவோ பிரிச்சுக்கிட்டு கம்பெனியோட விஷயங்களை கொண்டு கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2%, 2% ஆச்சும் இருக்கணும். அப்பதான் அது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்னாலே என்ன, நம்ம கூட இன்னொரு பர்சன் இருந்தாதான் அது பார்ட்னர். ஸோ டு ஃபார்ம் அ வேலிட் பார்ட்னர்ஷிப் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கணும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை நடத்துறதுக்கு. தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கலாம்? ஸோ யூஸ்வலி பார்க்கும்போது 2 பேர் இருக்கலாம். ஆனா எவ்வளோ மெம்பர்ஸ் மேக்ஸிமமா இருக்கலாம்? மினிமம்ங்கிறது 2 சொல்லிட்டோம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா கம்பெனிஸ் ஆக்ட் படி, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி 50 in any business, 50 in any business whether banking or non-banking, banking இல்லைன்னா non-banking என்ன ஒரு இதுலையும் 50 பார்ட்னர்ஸ் இருக்கலாம். பார்ட்னர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 50. ஸோ மினிமம் எவ்வளோ? மினிமம்ங்கிறது 2, மேக்ஸிமம்ங்கிறது 50. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி நம்ம பேசணும். ஏ அண்ட் பி வந்து ஏ கிட்ட வந்து பி நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டா அதோட அப்படியே அவங்க ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? கிடையாது. அந்த இடத்துல தே மஸ்ட் ஜாயின் அண்ட் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ 2 பேர் வந்து சேர்ந்து நடத்துற இந்த பிசினஸ் பேர் பார்ட்னர்ஷிப் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டா மட்டும்தான். பை அன் அக்ரிமெண்ட் எய்தர் ரிட்டன் ஆர் ஓரல் அமாங் த பார்ட்னர்ஸ். ஸோ இது வந்து எய்தர் ரிட்டனாகவும் இருக்கலாம் ஆர் ஓரலாகவும் இருக்கலாம். ஸோ த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இன்கேஸ் இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து ஓரலா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ரிட்டனாகவும் இருக்கலாம் சொல்லியிருக்கேன். ஓரல் அண்ட் ரிட்டனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை டைப் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல 2 பேரும் சைன் பண்ணி ஜாயின் ஆகுறாங்க. அதுதான் வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட். ஓரல் அக்ரிமெண்ட்னா என்ன? ஏ கிட்ட வந்து பி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்றேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இருந்து தே ஆர் ஸ்டார்டிங். இன்கேஸ் ஏ வந்து ஜாயின் பண்ணி பி ஏ அண்ட் பி ஜாயின் பண்ணி கம்பெனி நடத்தும் போது பி சடனா வந்து எல்லா ப்ராஃபிட்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க, ஹீ இஸ் ரன்னிங் அவே அப்படின்னா ஏ வந்து என்ன ப்ரூஃப் இருக்கும் ஏ கிட்ட? இந்த மாதிரி இவங்களும் சேர்ந்து இந்த பிசினஸ் நடத்தணும், நாங்க 2 பேரும் இவ்வளவு நாள் வந்த ப்ராஃபிட்ஸ் தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்றதுக்காக ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? அந்த ப்ரூஃப்காக தான் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்தா நான் போய் கேஸ் போடலாம் இல்லையா கோர்ட்ல? ஸோ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ தி ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். இப்போ 50 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 50 பார்ட்னர்ஸ்மே ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இது எங்க அக்ரிமெண்ட்ன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக டீடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்க்கு மட்டும்தான் டீடுங்கிற ஒரு ரீப்ளேஸ் இருக்கும் அக்ரிமெண்ட்க்கு. ஸோ third one, existence of business and profit motive. So a partnership can be formed for the purpose of carrying on legal business. So இப்ப எதனால பிசினஸ் நடத்தணும்? ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ். ஒன்று நான் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ்க்காக நடத்துவேன், இல்லை வந்து பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக நடத்துவேன். ஸோ இங்கே பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக நடத்துகிற எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ்க்காக தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங் ப்ராஃபிட்டோட இன்டென்ஷனோட நடத்தும் போது இந்த பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி நம்ம கேரி பண்ணி அந்த பிஸ்னஸ் நடத்தும் போது நம்மளுக்கு ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ a joint ownership of some property by itself cannot be called a partnership. Joint ownership, for example, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு லேண்டோட ஒரு பெரிய பிட் ஆஃப் லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வந்து 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க ட்ரா பண்ணி காட்டுறேன் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ யா, இப்போ இதுதான் லேண்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் லேண்ட். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் லேண்ட். ஸோ இங்கே வந்து இந்த பார்ட் வந்து ஏ பேர்ல இருக்கு, இந்த பார்ட் வந்து பி பேர்ல இருக்கு, இந்த பார்ட் சி, இந்த பார்ட் டி, அண்ட் இந்த பார்ட் ஃபுல்லா இ பேர்ல இருக்கு. இப்போ ABCDE இந்த 5 பேர்லயும் இந்த ஒரு பிட் ஆஃப் லேண்ட் வந்து பிரிச்சு இருக்கு. இப்போ இன்கேஸ் ஏ வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, பி வந்து அங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ எல்லாருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்னு நம்ம சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப் எப்போ ஆகும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே பிசினஸை கேரி அவுட் பண்ணணும். ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பா இருக்கிறதுனால அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பா நம்ம எடுத்துக்க முடியாது.
ஒரே ப்ராப்பர்ட்டில எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பார்க்குறோம். ஒரே பில்டிங்ல 2 3 கம்பெனிஸ் இருக்கும். அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ பார்ட்னர்ஷிப் ஆகும்னா ஒரே பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணி கொண்டு போய் அவங்க ப்ராஃபிட்ஸை லாஸஸை ஷேர் பண்ணும்போது தான் அதான் பார்ட்னர்ஷிப்னு நம்ம சொல்லுவோம். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். An agreement between the partners must be aimed at sharing the profits. இப்போ வந்து நான் வந்து பார்ட்னர்ஸ் மீன் உள்ள கம்பெனிக்குள்ள வரேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட ஐடியாஸ் பண்றேன், நான் ப்ராஃபிட்ஸ் வேணான்னு யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ எதை எய்ம் பண்ணி பார்ட்னர்ஸா ஆகுவாங்க? ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்றதுல எய்ம் பண்ணி. ஸோ இஃப் சம் பர்சன்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு ரன் சம் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி, இட் வில் நாட் பி கால்ட் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பை நம்ம கொண்டு வரோம்னாலே, பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்குன்னாலே அதை ப்ராஃபிட்ஸ் ஷேர் பண்றதுக்கு தான். அதுவே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அது பார்ட்னர்ஷிப்பா வராது. ஏன்னா அங்க ப்ராஃபிட்ஸே நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்போ பார்ட்னர்ஷிப்புங்கிற வேர்டை நம்ம அங்கே கொண்டு வர முடியும்? ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணா மட்டுமே. So further, if a partner is deprived of his right to share the profits of the business, he cannot be called as partner. In case வந்து அந்த பார்ட்னர் வந்து எய்தர் இந்த பார்ட்னர் வந்து என்னால் ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும், இன்கேஸ் அந்த ப்ராஃபிட்ஸ்க்காக இன்வெஸ்டும் பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அந்த இடத்துல அவங்க பார்ட்னராக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஸோ இங்கே இந்த வேர்டு, இந்த பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல்ங்கிற இந்த வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான மீனிங் தான், அந்த டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் தான் இந்த ஃபீச்சர்ல சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் தட் each partner can participate in the conduct of business and each partner is bound by the acts of other partners in respect to the business of the firm. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEனே வச்சுக்கலாமே. ஒரு பார்ட்னர்ஸ் 5 பேர் பார்ட்னர்ஷிப் டீட்ல சைன் பண்ணி வந்திருக்காங்க, டெய்லி பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 5 பேருமே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாதான் அங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ 5 பேரும் பிரித்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு A வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், B வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டு ஆனால் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து E வந்து எந்த ஒர்க்குமே வந்து he started fight, லைக் மற்றவங்க எல்லாம் கம்மி ஒர்க் தான் பண்றாங்க, நான் ஜாஸ்தி ஒர்க் தான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல வராது. எய்தர் கேரிட் ஆன் பை ஆல், இல்லை எல்லாருமே இதை ஒர்க் பண்ணணும். எல்லாருமே வந்து ABCDE 5 பேருமே ஒர்க் பண்ணி இந்த பிஸ்னஸை கொண்டு போகலாம். இல்லைனா எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல், ஏ மட்டுமே வந்து என்ன பண்ணலாம், நீங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் மட்டும் பிஸ்னஸ் ரன் பண்ணி வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம், வர லாஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ த லாஸ்ட் ஒன், ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட். ஸோ ஈச் பார்ட்னர் இஸ் அன் ஏஜென்ட் and well as a partner of the firm. An agent because he can bind the other partners by his acts and principles, because he himself can be bound by the acts of the other partners. So ipa relationship between relationship of principal and agent. Principal and agent na enna, இப்போ நான் அந்த கம்பெனில ஒரு ஏஜென்ட்டாவும் ஆக்ட் பண்ணுவேன், ஒரு ஓனராகவும் ஆக்ட் பண்ணுவேன். அதுதான் மீனிங். தட் இஸ், நான் வந்து இப்போ ஒரு ஓனரா இருக்கும்போது நான் அந்த கம்பெனில மற்ற பார்ட்னர்ஸ்க்குமே வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். ஒரு ஏஜென்ட்டா இருக்கும்போது நான் அந்த மற்ற பார்ட்னர்ஸ் கிட்ட நான் கேட்கலாம், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நான் கேட்கலாம். ஏஜென்ட்னா என்ன, ஜஸ்ட் ஹி இஸ் ஆக்டிங் அஸ் அன் தேர்ட் பர்சன் டு டெல் தெம் இந்த ஒர்க்கும் நீங்க பண்ணணும், இதையும் நீங்க செஞ்சு முடிக்கணும். ஓனரா இருக்கும்போது வி கேன் ஜஸ்ட் அட்வைஸ் தெம், இந்த மாதிரி நீங்க பண்றது தப்பு, இதையும் நீங்க தப்பா செய்றீங்க, மாத்தி பண்ணலாம். ஸோ 2 விதமா அவங்க ஆக்ட் பண்ணி இந்த பிசினஸை கொண்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம், ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம், ஐ வில் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், பார்ட்னர்ஷிப் டீட். அண்ட் தியரி மட்டும்தான் நடத்துவேனான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நோ, இந்த லெசன்ல பார்ட்னர்ஷிப் லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்மே வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அண்ட் ஃபியூ சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த பர்டிகுலர் இது இருக்கு இல்லையா,
ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல். ஸோ இது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் உங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். இதில் வந்து ஃபியூ டாபிக்ஸ் தான் இருக்கும். நடத்த அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கவர் பண்ணிடுவேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய்.